முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்களை தவறான ஒரு திசையில் அழைத்து செல்வது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. கொஞ்சம் பின்னோக்கி போய் 2006 இருந்து 14 அந்த காலகட்டத்தில் யூபி அரசுல திமுக அங்கம் வைத்தார்கள். 2006 இருந்து 14 வரை அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே மத்திய அரசு 675 கோடி ரூபாய், தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 75 கோடி ரூபாய். ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், ஆட்சியிலே அங்கம் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். சமஸ்கிருதத்துக்கு மொத்தமாக இந்தியாவிலே 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. 2014 முன்பு 17 பல்கலைக்கழகங்கள், 2014 பின்பு ஒரு பல்கலைக்கழகம், மொத்தம் 18 பல்கலைக்கழகம். நம்முடைய தாய் தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் புரட்சித் தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தார். அன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் ஐயா அவர்கள் எப்படி இந்தியாவிலே ஹிந்தி மொழியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போலான்னு உள்துறை அமைச்சராக 170 பரிந்துரைகளை வெளியிட்டார் மத்திய அரசு சார்பாக. அதை பத்தி கேள்வி. ஆனா மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழ் கலாச்சாரத்திற்கு, மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செங்கோல் பாராளுமன்றத்திலிருந்து, ஐயன் திருவள்ளுவருடைய கலாச்சார நிலையத்திலிருந்து, மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய இருக்கையிலிருந்து, சிங்கப்பூர், ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு இருக்கை கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கையெழுத்து இயக்கம் என்பது எல்லா பொய் பிரச்சாரத்தையும் உடைத்து சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் என்று நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.